நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பலாஸ்ரீ ஹோலியோட எந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்டும் கொடுங்க. அந்த பெல் பட்டனை தொட்டு விட்டுருங்க. இந்த ட்ரீயோட பேர் வந்து பலாஸ்ரீ. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவுமே ஒரு 4 இலை, ஒரு 10-15 இலை இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபெப்ரவரி எண்டுலேயும் இந்த மார்ச் ஃபுல்லாகவே இந்த ஸ்ப்ரிங்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கும். மரம் ஃபுல்லாக பூக்கள் மட்டும்தான் இருக்கும், எந்த இலையுமே இருக்காது, வெறும் பூக்கள் மட்டும்தான் இருக்கும். இங்கே நார்த்தில் மரங்கள் இந்த கிராமம் பக்கத்து போக 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 சாலையோரங்களில் ஃபுல்லாக இந்த மரங்கள் தான் இருக்கும். அந்த ஹைவேஸில் ஃபுல்லாக இந்த மரங்கள் தான் ஓரத்துலேயும் வச்சுருப்பாங்க, சென்டர்லேயும் வச்சுருப்பாங்க. இந்த பீரியடில் இந்த ஸ்ப்ரிங்கில் பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாக பூவாகவும் அந்த லைன் ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாகவே இருக்கும்போது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அதுதான் நான் வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சேன், பட் என்னால் அது எடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு ஒரு நாள் அடுத்த வருஷம் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த பூவை தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்துக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சு விட்டுட்டு இந்த பூக்கள் உதிர்ற பூக்களை மென்மையாக எடுத்து அந்த வெறும் இதழ்களை மட்டும் எடுத்து நல்லா நிழலில் நல்லா உணர்த்திடுவாங்க. நிழலில் நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி அதை தான் வந்து அந்த குலாலாக யூஸ் பண்ணுவாங்க. குலால்னால் அந்த ஹோலியில் யூஸ் பண்ணுற கலரு. ஹோலி ஈவ் அன்றைக்கி, அதாவது ஹோலிக்கு நாள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஹோலிகா மாதாவை வந்து எரிப்பாங்க இல்லையா, அன்றைக்கி வந்து நம்ம எப்படி விபூதி பூசிக்கிறோம் அது மாதிரி இந்த மரத்துலேருந்து வந்த அந்த பூலேருந்து வந்த பவுடர் இருக்கு இல்லையா, அது குலால், அதை வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பூசிக்குவாங்க. ஸ்பெஷலாக வந்து இந்த சுமங்கலி பெண்கள்லாம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து பூசி விடுவாங்க, கன்னத்தில் நெத்தியில் அந்த மாதிரி பூசி விடுவாங்க. அது அன்னைக்கு ஹோலிகா மாதாவை எரிக்கிற அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பூவோட வாடையும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குலால் தடவுறது. அதுக்கப்புறம் நான் இந்த பழைய பாட்டிகள்லாம் இருப்பாங்களே, அந்த பாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாளி தண்ணியில் இந்த பூக்களுடைய இதழ்களை எல்லாம் போட்டு வச்சுட்டு மாடியில் வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் அது நல்லா அந்த கலர் இறங்கி இருக்கும், தண்ணியில் ஃபுல்லாக ஆரஞ்சு கலராக இருக்கும். அந்த தண்ணியை வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஊற்றி ஹோலி விளையாடுவாங்க. வேறு எந்த பூக்களையுமே நீங்கள் எடுத்து இப்படி காய வச்சு அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேச்சுரல் கலர் அப்படியே வந்து கிடைக்காது. பட் இந்த மரத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும். இதோட பூக்களை வந்து தேஷு அப்படின்னு சொல்கிறாங்க, TESU, தீஷு, தேஷு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த பூக்களோட ஸ்பெஷலே ஹோலி தான். இன்னொரு மரம் இருக்குது, இந்த சிந்தூர் மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பாகக்காவோட நம்ம பாகக்காய் பழுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்க விதை வந்து எப்படி சகப்பாக இருக்கும் அது மாதிரி இருக்கும். அதை நம்ம தொட்டோம்னா அப்படி குங்குமம் மாதிரி நம்ம கையில் ஒட்டிக்கும், அந்த ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சில். ஒரு நாள் அந்த மரத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஹோலியை நீங்களுமே கூட இந்த மாதிரி நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டாட முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி ஹோலி. காட் பிளெஸ் யூ ஆல்.